The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இப்போ திமுக தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகளிருக்காக இலவச பேருந்து கொடுக்குறாங்க, மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் கூட கொடுத்துருந்தாங்க. மகளிருக்காக நிறைய திட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மகளிருக்கான திட்டங்களை முன்னெடுக்கிறதுல எந்த அளவுக்கு இருக்கு, சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல மகளிருக்கான திட்டங்களா பார்க்கும்போதுங்க, நீங்க மகளிரோட ஓட்டுகளுக்காக செய்யற மாதிரி தான் என்னை போன்றவருக்கு தோணும். ஏன்னா நீங்க சொல்ற இலவச பேருந்து யாரும் அவ்வளவா கேட்கல. இன்னைக்கு சரியான நேரத்துல அரசு பேருந்துகளை இயக்கி எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில இருந்தாலே போதுமானதாக இருக்கும்னு எல்லாருடைய கருத்து, பரவலான கருத்து. இது பயன்படுத்துபவருக்கு பயனுள்ளதுதான், பயனற்றதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக கொடுக்குறோம். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களே பெண்களை இன்னும் பின்னோக்கி இருக்கிற மாதிரியும், அவங்க இன்னுமே முன்னேறாத சமூகத்துல வாழ்ற மாதிரியுமான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகைகளை அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கானதெல்லாம் செய்யும். அதற்கு பதிலாக நிறைய தொழில் தொடங்குவதற்கான நிறைய வாய்ப்புகளை உருவாக்கலாம். இப்ப இலவச பேருந்து அப்படிங்கிறத விட நிறைய அவங்க தொழில் முனைவோர் ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதை அவங்க செய்யல. நல்லா கேட்டுக்குங்க, நான் களத்துல இருக்கேன். இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்க தொழில் முனைவரா மாறணும்னு சொல்லி பிரைவேட் ஃபைனான்ஸ் மூலமாக வழங்கப்படுகிற தொகை அப்படிங்கிறது அவங்க தொழில் முனைவர் தொழில் எதுவுமே அவங்க முனையல. எந்த பிஸ்னஸும் அந்த பணத்தை வச்சு பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ அல்லது பள்ளிக்கோ கல்லூரிக்கோ கட்டின ஃபீஸை கட்டுறதுக்கோ, கடனை வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கோ பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குறாங்க. மேலும் மேலும் பல சுமைகளை தாங்கி இன்னைக்கு பல இடத்துல கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் குடிக்கு அடிமையாகி குடி நோயாளிகளாக மாறிட்டாங்க. அவர்களை நம்பி அந்த கடனை கொடுக்க முடியல. அவங்க சம்பாரிச்சிட்டு வர்றது வீட்டுக்கு வர மாட்டேங்குது, டாஸ்மாகுக்கு போயிடுது. அப்படிங்கிறதுனால அந்த பெண்கள் சொல்லனா துயரத்தில் இருக்காங்க. அந்த கடன் வசூலிப்பவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர்களை பெண்களை தவறாக பயன்படுத்துகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையான நிலவரம். நீங்கள் தொழில் முனைவரை உருவாக்குறதுங்கிறது வேற. தொழில் முனைவருக்காக நாங்கள் ஒரு கடன் கொடுக்குறோம், அதுலேயும் பிரைவேட் ஃபைனான்ஸ், அதுவும் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொண்டு வந்து விட்டு அவங்களை இன்னுமே நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க. இதை மேலோட்டமாக சொல்லும் போது திட்டங்களாக தெரியுங்க. அந்த திட்டத்துக்கு உள்ள என்ன இருக்கு, அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இயல்பு நிலையில அது என்னவாக இருக்கும், அதோடைய முடிவு என்னவாக இருக்கும், இதையெல்லாம் ஆய்வு செய்து செய்யணும். நீங்க மேலோட்டமாக ஒரு தலைப்பு செய்திக்காக இந்த திட்டம் அந்த திட்டம், இங்க பேர் வைக்கிறோம், இங்க கலைஞர் அங்க கலைஞர், இப்படி பேர் வைக்கணும், இது பண்ணணும், இதெல்லாம் இல்லைங்க. மக்களுக்கு ஒரு வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில அந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கா, அதன் மூலமாக நிம்மதியா இருக்காங்களா, இதுதான் ஒரு அரசோட செய்யறதுலாம் உங்களுக்கு பயனுள்ளது தானங்க இருக்கு. இப்ப நான் சொன்ன விளக்கம் இருக்கு, இது உண்மை. நீ இதை பார்க்கக்கூடிய பல பெண்களுக்கு புரியும். நீங்க போய் கள ஆய்வு பண்ணுங்க, இது நடக்குதா நடக்கலையான்னு. நீங்க பெண்களுக்கு பெண்களை நான் என்ன சொல்றேன், நீங்க அதிகாரத்திலையும் பல இடங்கள் இன்னும் பெண்கள் வராம இருக்காங்களா, அந்த இடத்துல டெவலப் பண்ண சொல்லுங்க. ஒண்ணுமே வேணாங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல திமுக, வர எம்பி எலெக்ஷன்ல 20 சீட் கொடுக்க சொல்லுங்க. 20 வேண்டாம், 15 கொடுக்க சொல்லுங்க. கொடுக்கட்டும், அப்ப நான் பாராட்டுறேன். இதே இடத்துல கூப்பிட்டு என்ன உட்கார வைங்க, நான் உங்களுக்காக பெரிய ஒரு பாராட்டு மடலே திமுக எழுதிட்டு நான் அவங்கள பாராட்டிட்டு போறேன். ஏன்னா பெண்கள் 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 அவங்களை எப்போதுமே நலிந்தவர்களாக, இயலாதவர்களாக அவர்களை காமிச்சுக்கிட்டே ஓட்டு வாங்குறதை விட்டுட்டு அவங்கள வேறு மாதிரி அவங்கள களத்துல கொண்டுட்டு வாங்க, அவங்கள தலைவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி எடுங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்களை நீங்க கொண்டுட்டு வர்றதுக்கு பதிலாக ஏன் கனிமொழி அவர்களை கொண்டுட்டு வரல? கனிமொழியும் இருக்காங்களாங்க, துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க. நான் சொல்றது துணை முதல்வர் வரைக்கும் இப்போ ஆக்க போறாங்கன்னு சொல்லி நீங்க செய்தி ஊடகங்கள் எல்லாம் போட்டீங்களே, அந்த வதந்திக்கு கூட கனிமொழி அவர்கள் தகுதி இல்லாதவங்களா கேக்குறேன். அந்த வதந்தின்னு சொன்னார்ல முதலமைச்சர், அது வதந்தின்னு சொல்லிட்டாருல்ல, அந்த வதந்தியில கூட அவர் பேர் தானே அடிபடுது, இவர் பேர் அடிப்பட, இவங்க கனிமொழி அவர்கள் பேர் அடிப்படல. அப்ப பெண்கள் குறித்து அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் இப்ப திமுக நீ எஸ்சி தானம்மான்னு கேட்டாங்க, நீ ஓசி தானம்மான்னு கேட்டாங்க, ஓசி பஸ் தானம்மான்னு கேட்டாங்க. நீ எதை சொல்றது, மனு கொடுக்க வந்த பெண்ணை தலையில அடிச்சாங்க. பெண்கள் உளமாற எந்த திட்டமும் இல்லைங்க, அவ்வளவுதான். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.